மதியம் வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. சாலை ஓரத்துல பஸ் ஸ்டாப்ல மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சிறுமி அழுது கொண்டே நின்றாள். கையில பள்ளிப்பை, முகத்தில் பயம். அந்த வழியாக வந்த கார்த்திக் அவளை கவனித்தான். என்னாச்சு குட்டி என்று மெதுவாக கேட்டான். அவள் கண்ணீர் துடைத்துக் கொண்டு சொன்னாள், அண்ணா, அம்மா கொடுத்த பணம் தொலைஞ்சு போச்சு. வீட்டுக்கு போக டிக்கெட் வாங்க முடியல. கார்த்திக்கிடம் இருந்தது வெறும் 100 ரூபாய் மட்டும். அது அவன் இரவு சாப்பாட்டுக்காக வச்சிருந்தது. ஒரு நிமிஷம் அவன் மனசு தயங்கியது. ஆனா அந்த கண்ணீரை பார்த்ததும் அவன் யோசிக்கவே இல்ல. அந்த 100 ரூபாய அவளிடம் கொடுத்து, டிக்கெட் வாங்கிக்கோ, கவனமா வீட்டுக்கு போ என்றான். சிறுமி கண்ணீருடன் சிரித்தாள். நன்றி அண்ணா. 10 வருஷங்கள் கழிச்சு ஒரு மருத்துவமனை வழித்தடத்தில கார்த்திக் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவனுடைய அம்மா உயிர் போராட்டத்துல அங்கே இருந்த டாக்டர் அவனை பார்த்து நின்றாள். நீங்க கார்த்திகா? அவன் அதிர்ச்சியடைந்தான். நான் தான் அந்த நாள் பஸ் ஸ்டாப்பில் அழுத சிறுமி. அந்த 100 ரூபாய் இல்லை என்னால் இன்னைக்கு நான் டாக்டர் ஆகி இங்க இருக்க மாட்டேன். அன்னைக்கு அவளோட கார்த்திக்கின் அம்மாவை காப்பாத்தினாள். உதவி செய்யும் போது அதன் விளைவு நமக்கு தெரியாது. Hello, please like and subscribe.